கண்ணும் மணி பொன்னும் மணி நீ கந்தரோட வேலுமணி வேலுமணி வேணும்னு நாங்க வெகு நாத்தவம் இருந்தோம். அந்த தவத்துக்கு நீ அரசாள வந்தவனோ கண்ணான கண்ணுறங்கு காணாமயிலுறங்கு. பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது அவளுடைய தடுப்பு சக்திகள் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அதனால் எந்த கிருமிகள் கொஞ்சம் உடம்புல வந்தாலும் அது சீக்கிரம் பரவுறதுக்கு சந்தர்ப்பங்கள் ரொம்ப அதிகம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன்னா தாயுடைய உயிர் மட்டும் இல்லை, குழந்தையுடைய உயிரும் இதனால பாதிக்கும். எவ்வளோ சீக்கிரம் இந்த கிருமிகள் தாக்குதல் வரலாம், எப்பப்போ வரலாம், அதனால என்ன பிரச்சனைகள் தாய்க்கும் குழந்தைங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு எந்தெந்த தருணத்தில் கிருமிகள் தாக்குதல் வரலாம், அதனுடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும்? முதல்ல ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அபார்ஷன் ஆன பின்னாடி கிருமிகள் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாகவே யாருக்கு வேணாலும் எந்த விதமான காய்ச்சல் வரலாம். அதில் கர்ப்பிணி பெண்களுக்கு காய்ச்சல் வருது, இல்லை இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பன்றி காய்ச்சல், அதனால கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது எப்போவே முதல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எப்போ வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கடுத்து பனி கூட ஒரு சமயம் அடையலாம். அதனால கிருமிகள் ஏறலாம். நார்மலாகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் பனிக்கூட இருக்கிற வரைக்கும் அது அதை ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம இன்ஃபெக்ஷன் கீழேருந்து மேலே போகிறது ப்ரிவென்ட் பண்ணும். பட் அப்படி உடஞ்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெலிவரி அப்போ இப்போ நிறைய பேர் சிசேரியன் தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சிசேரியன் பண்ணால் ரொம்ப நல்லது, அம்மாவுக்கு ரொம்ப நல்லது, பேபிக்கு நல்லது. ஆனால் அந்த மாதிரி ஆகுறது இல்லை. அதனால இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்புறம் டெலிவரி ஆன பின்னாடி கூட கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு 42 நாள் டெலிவரி ஆனப்படி எந்த டைமில் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருமிகள் ஏறலாம், அம்மாவோட உயிருக்கு ப்ராப்ளம் வரலாம், குழந்தைகளுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி இப்போ கர்ப்பிணியாக இருக்கிற பொண்ணு மற்ற பொண்ணு மாதிரி தான். அவங்களுக்கு எந்த டைமில் இன்ஃபெக்ஷன் கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் 3 மாதத்தில் அபார்ஷன் ஆன பின்னாடி கிருமிகள் வரலாம். அதுக்கப்புறம் எந்த டைம்லையும் காய்ச்சல் அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் 7வது மாதம் 8வது மாதம் அப்படின்றது பனிக்கூட உடஞ்சி அதனால காய்ச்சல் வரலாம். டெலிவரி டைமில் நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணாலும் சரி, இல்லை சிசேரியன் பண்ணாலும் சரி, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி ஒரு 10-15 நாளில் கூட எப்போ வேணால் கிருமிகள் வரலாம். இந்த டைம்லாம் மற்ற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ப்ரெக்னென்சினால இந்த மாதிரி டைம்லலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் என்னன்னு சொன்னாக்கா காய்ச்சல் வரலாம். பேஷண்ட்டுக்கு நம்ம நெஞ்சு படபடப்பா இருக்கு, காய்ச்சல் விட்டு விட்டு வரல, குளிர் காய்ச்சல். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வயிறெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம், வயிறு வீக்கம் இருக்கலாம், வெள்ளைப்படுறது ரொம்ப வாசம் அடிக்கிற மாதிரி வெள்ளைப்படும். இதுதான் மெயின் சிம்டம்ஸ் கர்ப்பமாக இருக்கும்போது. அதாவது அபார்ஷன் ஆன பின்னாடியோ இல்லை பனிக்கூட உடஞ்ச பின்னாடி இல்லை டெலிவரி ஆன பின் இந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சமயம் இந்த 7வது மாதம் 8வது மாதம் இப்போ ஆர்டினரியாக இருமல் சளி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஒரு சமயம் சீரியஸாக மாறலாம். அப்போ இருமல் சளி காய்ச்சல் அது மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு சமயம் ரொம்ப மூச்சு முற்ற பிரச்சனைகள் வரலாம். யூஸ்வலாக இப்படிதான் கர்ப்பமாக இருக்கும்போது. இந்த இன்ஃபெக்ஷன் அந்த கிருமியை தாக்குறதுங்கிறது ஒரு சில வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கர்ப்பத்தினாலையும் அதில் வர்ற பிரச்சனைகள்னால கிருமிகள் உள்ளே போய் வர்றதா இருக்கலாம். இல்லைன்னா சிறுநீரகத்தில் கிருமிகள் அதனால வரலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆஸ்மா மாதிரி இருக்கலாம், நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வரலாம். இல்லைன்னா சில நுண்ணிய கிருமிகள், அதை வைரஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷனால வரலாம். அது இந்த டெங்கு காய்ச்சல், இந்த பன்றி காய்ச்சல், அதெல்லாம் ஒரு வகையான நுண் கிருமிகள்னால வர இன்ஃபெக்ஷன், அதனால வரலாம். ஸோ இந்த இதை பலவகைப்படுத்தி பார்க்கும்போது முதல் 3 மாதம் சில காரணங்கள், 2வது 3 மாதத்துக்கு அப்புறம் சில காரணங்கள், டெலிவரி ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு வர்ற இன்ஃபெக்ஷன் பல காரணங்கள். இப்போ ஒவ்வொரு இடமா நம்ம பேசணும்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருக்கலைப்புக்கு பிறகு பெண்களுக்கு கிருமிகள் தாக்குதல் வருமா? அதற்கு எப்படி சிகிச்சை அளிப்பது?
இப்போ கருக்கலைப்பு இப்போ முதல் மாதிரி அவ்வளோக்கா கிருமிகள் வர்றதில்லை, பட் ஆனால் கூட வர்றதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கர்ப்பம் வேண்டாம் அப்படின்னாக்க இப்போ மெடிசன்ஸ் வாங்கிக்கிறாங்க, அவங்களே வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால வந்து ஃபுல்லாக வந்து கலையிறது இல்லை. மெடிசன் சாப்பிட்டாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், 85% தான் அந்த மெடிசனால வந்து கலையும், ஒரு 10-15% உள்ளே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தங்கிருச்சுனாக்கா அது வந்து இறந்து போன டிஷ்யூ. அந்த மாதிரி இறந்து போன டிஷ்யூ இருக்கும்போது அதுல வந்து கிருமிகள் கட்டாயமா வரும். அப்படி வரும்போது பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும், காய்ச்சல் வந்துட்டே இருக்கும், ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கவுச்ச வாசம் வந்துட்டே இருக்கும். அதனால உடனே போய் பார்க்கணும் டாக்டர், என்ன டாக்டர் இந்த மாதிரி பண்ணிருக்கு என்ன ஏதுன்ட்டு. அது அப்போ வந்து ஒழுங்கா வந்து பார்த்தாக்க நமக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த பர்டிகுலர்ல என்ன பண்ணுவாங்க, போயிட்டு மெடிசன் சாப்பிட மாட்டாங்க. பக்கத்தில் யாருன்னா ஒரு இந்த இவங்ககிட்ட போய் நிறைய குச்சி அந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட அபார்ஷன் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வைக்கிறது வந்து ஸ்டெரலா இருக்காது, டெஃபினட்டா வந்து இன்ஃபெக்ஷன் கட்டாயமா வரும். நாங்கள் படிக்கும்போது நிறைய பார்த்துக்கோ எல்லாம் வந்து சீயா மாறிக்கும். அபார்ஷன் பண்ணிட்டு வயிறு ஃபுல்லா சி, கர்ப்ப பக்கத்துல சி, அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் அங்கே பார்த்துக்கோம். பட் இப்போ வந்து அவ்வளோ மோசம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்லேயே வந்து இந்த மாதிரி அபார்ஷன் பண்றதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் அது தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு விதத்தில் நல்லதா இருந்தா கூட ஒரு விதத்துல வந்து தப்பு. டாக்டர் கேட்காம போய் பண்ணிக்கிறாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருக்கும் தெரியும், என்ன பண்ணாலும் முதல்ல போய் டாக்டர் காட்டணும். அவங்க எஸ் நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க சொன்னதான் சாப்பிடணும், இல்லை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் வேணும். நமக்கு இது முடிஞ்சது, நல்லா இருக்கா உடம்பு, இன்ஃபெக்ஷன் தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். காய்ச்சல் வந்ததோ இல்லை வயிற்று வலி வந்ததோ இல்லை வயிறு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருக்குது, தீட்டு படுறது வந்து வாசமா இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா உடனே வந்து காட்டணும். மருந்து கடைகளில் அவங்களா போய் இந்த கருக்கலைப்பு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அது சட்ட ரீதியாக தவறு. ஒரு மருத்துவர் பரிந்துரைக்காமல் நிச்சயமாக இந்த மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. அதே போல அந்த கரு வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது என்பதை ஒரு மருத்துவர் ஸ்கேன் மூலமாக பார்த்து இது மருந்து மூலமாக கருக்கலைப்பு செய்ய முடியுமா என்று தெரிந்தவர்கள் செய்ய வேண்டும். நீங்க கரெக்டா சொன்னீங்க. பிகாஸ் எல்லாரும் நம்ம கவர்மெண்ட்ல வந்து 12 வாரம் வரைக்கும் தான் இந்த மெடிசனை வந்து கொடுக்க முடியும். பட் 20 வாரத்துக்கு சப்போஸ் 5 மாசம் கர்ப்பம் 4 மாசம் கர்ப்பம்னு இது மாத்திரை சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு வந்து ஃபுல்லாவே வராது, உள்ளே இருக்கும். அந்த மாதிரி கேசஸ் தான் ரொம்ப இன்ஃபெக்ஷன். எல்லாத்துக்கும் இந்த மருந்து வந்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், 3 மாசத்துக்குள்ளதான் இந்த அபார்ஷன் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணணும்னு நினைச்சாக்க கட்டாயமா வந்து டாக்டர் பார்க்கணும். இந்த இதில் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து பெண் குழந்தையா இருந்தால் அதை கரு கலைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு டாக்டர் யாரும் எந்த பொண்ணோ ஆணோ குழந்தைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் கூட இப்போ வந்து அந்த பாரம்பரியமாக வர்ற வியாதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஒரு இரத்த பரிசோதனைகள் இருக்குது. அந்த இரத்த பரிசோதனைகள் மூலமா பொண்ணா ஆனான்னு தெரியலாம். அதை வந்து தெரிஞ்சுட்டு அது பொண்ணுங்கிறதுக்காக ஒரு கருவை கலைக்கிறதுங்கிறது சரியே இல்லை. கவர்மெண்ட்ல எவ்வளோதான் நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் ஒருத்தர் மனசுலையும் அது இருக்கணும். பெண் குழந்தையா இருந்தா என்ன, ஆண் குழந்தையா இருந்தா என்ன, குழந்தை நல்லா ஒரு குறையில்லாத குழந்தை கிடைக்கிறதே ஒரு கடவுள் கொடுக்குற வரம். அதுல வந்து எனக்கு பொண்ணு தான் வேணும், எனக்கு ஆண் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னும் ரொம்ப தப்பு. நம்மெல்லாம் பொண்ணுங்க தான், நம்மெல்லாம் படிச்சு ஓரளவு சமூகத்துக்கு சேவை செய்யற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அந்த பொண்ணும் நல்லா தான் இருக்கும். அதனால அதுக்காக வேண்டி கருக்கலைக்கிறதையும் பண்ணக்கூடாதுன்னு இந்த சமயத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்ட். கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு, ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. யாரும் வந்து சொல்லக்கூடாது. என்ன மாதிரி என்ன டெஸ்ட் பண்ணாலும் இது பொண்ணா பையனான்றது வந்து டெஸ்ட் மூலியமா நம்ம வந்து அறிவிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. என்ன பிளட் எடுத்தா கூட அது வந்து பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சட்ட ரீதியில இருக்குது. அது ஃபைன் வேற இருக்குது. அதனால யாரும் ஒன்றும் சொல்றதே கிடையாது. ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்ட கூட நாங்க சொல்றது இல்லை, என்ன குழந்தை என்ன எது நாங்க பண்றதே இல்லை. அதுக்குண்டு டெஸ்டே பண்றது இல்லை. ஏன்னா மேலை நாடுகள்ல எல்லாம் பொண்ணா பையனான்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஆரம்பத்துல 10வது வாரமே தெரிஞ்சுக்க முடியும். அங்கெல்லாம் இந்த மாதிரி பெண் குழந்தைங்கிறதுக்காக கருச்சிதைவு யாரும் பண்றது இல்லை. அதனால அங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணல. சைனால தான் இந்த முதல் டெஸ்ட் ஆரம்பிச்சது. அந்த மாதிரிலாம் வருதுங்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு சான்ஸ் பொண்ணுங்கிறதுனால பெண் குழந்தைய கருசிதைவு பண்றாங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. உயிர்களை படைக்கிற மகத்தான சக்தி பெண்களுக்கு தான் உண்டு. பெண்களை கடவுளாக போற்றுகிற தேசம் இது.
இங்கு நிச்சயமாக குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்த்து கருக்கலைப்பு செய்வது மருத்துவர்களாகிய நாம் யாரும் செய்யக்கூடாத விஷயம். மருத்துவ பரிசோதனை மூலமாக, இரத்த பரிசோதனை மூலமாக குரோமோசோம் ஸ்டடி செய்வது இங்கு அதிக பழக்கம் இல்லை. ஆனால் ஸ்கேன் மூலமாக ஆனா பெண்ணா என்று பார்க்கிற பழக்கம் இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். யாரும் அந்த விஷயத்திலே பெண்கள் உயிர் போகிற அளவிற்கு மோசமான பிரச்சனைகள் உண்டாக்குகிற இந்த பிரச்சனையை செய்யக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம். சப்போஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தை வேண்டாம்னாக்கா முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். 3வது மாசத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்ததுக்கு பெட்டர். அதை விட்டுட்டு 5வது மாசம் 4வது மாசம் அந்த மாதிரி பண்றது அவங்க அந்த பொண்ணுக்கே உயிருக்கு ஆபத்து. அது தெரிஞ்சுக்கணும். 4 மாசம் கழிச்சு நான் களைச்சு விடுங்க அப்படின்னு உடனே அவங்களுக்கும் கஷ்டம், பொண்ணு உயிருக்கு கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் வந்து கருத்தடைக்கு பல விதமான சுலபமான வழிகள் எல்லாம் இருக்கும்போது குழந்தை வேண்டான்னு முதல்ல நினைச்சீங்கன்னா முதல்ல டாக்டர் கிட்ட போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் என்னென்ன வகைகள் இருக்குது, அது எந்த வகைகள் என்னுடைய உடல்நிலைக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முதல்லயே அதை தடுக்கிற முறைதான் பெருசே தவிர அத சரியான முறையில பிளான் பண்ணாம கரு உண்டான பிறகு போய் கலைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் குழந்தை வேண்டான்னு, அதை முதல்லயே தடுத்துடலாம். மாத்திரைகள் மூலமாக கருக்கலைப்பு செய்யறோம்னா எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் முதல் 12 வாரம் எப்படி செய்வது? முதல் 12 முதல் 3 மாசம் வரைக்கும் பாதுகாப்பா செய்யலாம். பட் அதுக்கப்புறம் வந்து பண்றதுனாக்கா ஆக்சுவலா வந்து 2 டாக்டர் வந்து பார்க்கணும். அது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெடிசன்ல வந்து கொடுக்க முடியும். ஒரு சமயம் வந்து மருந்துல சரியாகலைன்னா வேற ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சின்ன கரு கலக்கிறதுக்கோசரம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம். இப்போ கூட எங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருக்கு, 17 வாரம் வச்சு வேண்டான்னு வந்திருக்காங்க. அது பண்றதுக்கு 2-3 நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். 2 நாளா ட்ரை பண்ணி அது வந்து 4 ஆக வந்து நம்ம ரொம்ப டைம் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் தான் வருது. ஸோ பேஷண்ட் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி கழிச்சிருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல் 3 மாசம் பண்றதா நல்லது. மெடிசன்ல கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியது வரும். வெறும் மாத்திரை வந்து செய்யாது. 2-3 டெக்னிக் வந்து யூஸ் பண்ணதான் அந்த குழந்தை வந்து ஈஸியா வரும். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம். அப்படி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஒரு 4வது மாசம் 5வது மாசத்துல போய் கருக்கலைப்பு வந்து அது ஆப்ரேட் பண்ண வேணும், ஆப்ரேஷன் பண்ண வேணும்னா கர்ப்பப்பைய அறுத்துதான் அந்த இதை எடுக்கணும். கர்ப்பத்துக்கான அந்த கலைக்கிறத எடுத்தாகணும். அப்ப எடுக்கும்போது கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா போயிடும். அதுல கிழிக்கிற அந்த இடம் மறுபடியும் நீங்க குழந்தை வேணும்னு பிரெக்னெண்டா இருக்கும்போது தானாவே அந்த தையல் பிரிஞ்சு போயிடலாம். அந்த தையல் பிரியும் போது ஒரு தாய்க்கு உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால இது ரொம்ப சுலபமா நான் வந்து குழந்தை வேண்டான்னு இதை நான் போய் கலைச்சுக்க போறேன் அப்படின்னு 4வது மாசம் 5வது மாசத்துக்கு அப்புறம் போறதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அதனால கட்டாயம் அந்த மாதிரி யாரும் பண்ண முடிவெடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டா அந்த குழந்தை பிறந்தப்புறம் இனி குழந்தை வேண்டான்னு முடிவெடுத்து அதுக்கான தீர்க்கமா ஏதாவது பண்ணலாமே தவிர 4வது மாசம் 5வது மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் கலைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். குழந்தைகள் குறையோடு உருவாகி இருக்கிறது என்கின்ற பொழுது கருக்கலைப்பு செய்வதற்காக நிறைய பெண்கள் வருகிறார்கள். அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். எந்த காரணத்தாலும் குழந்தை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து அந்த குழந்தை வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சமயம் வந்து ஏதாவது குரோமோசோம் டிஃபெக்ட் இருக்கலாம். குழந்தைக்கு வந்து அது உயிரோடு பிறந்தா கூட அது வந்து பொழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் என்னவோ இருந்தாலும் இப்போ சட்டத்தில் வந்து 20 வாரத்துக்கு மேல நார்மல் குழந்தையாலும் சரி, குழந்தை வந்து அது ஊனமா இருந்தா கூட நம்ம வந்து சட்டப்படி கலைக்க கூடாது. அதனால என்னவா இருந்தாலும் பிறந்த பிறகு அந்த குழந்தைய பார்க்கணும். சட்டப்படி அது வந்து தப்பு, அது பண்ணக்கூடாது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ அதுதான் ஸ்கேன் வந்து 20 வாரத்துக்குள்ள நம்ம பண்ணிடணும். நம்ம அப்படி ஏதாவது பண்ணி குழந்தை வந்து உயிர் பொழைக்காது, ரொம்ப ஊருக்கு கஷ்டம் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அப்போ வேணாக்கா நம்ம பண்ணிக்கலாம், குழந்தை வந்து கழிச்சிக்கலாம். அதுக்கு பின்னாடி பண்ணக்கூடாது. நம்ம இப்போ கூட ஹார்ட்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து குழந்தைய வந்து கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி டெலிவரி ஆன பொண்ணு அதை வந்து பார்க்க முடியும். ஒரு சமயம் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம், குழந்தை வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. பட் 5வது மாசத்துக்கு அப்புறம் அது ரிஸ்க் இருக்குனாக்கா அவங்க அப்போ பண்ண முடியாது.
இல்லை நாங்கள் தான் போய் ஜெயிலில் நிற்கணும் அதை பண்ணாக்க மாதிரி. அதாவது குழந்தை வந்து அப்படியே பெற்றுட்டு அப்போ என்ன பண்ணா அவங்க கவுன்சிலிங் பண்ணணும். இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுனாக்கா எப்படி அந்த குழந்தை வளர்த்துருது அப்படின்னு தான் அவங்க பண்ணுமே தவிர அந்த குழந்தை வந்து சட்டப்படி பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த 20 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 75% 90% வரைக்கும் சதவிகிதம் வரைக்கும் குழந்தைக்கு குறை இருக்கோ குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்துல தாயுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தாலோ அந்த சமயத்திலையும் குழந்தை பூரா கர்ப்பம் பூரா வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்தா தாயுடைய உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமை வரும்போது கூட அதை வந்து கரு கலைக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் டாக்டரை பார்த்து எல்லா விதமான தடுப்பு முறைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ இப்போ எந்த மாதிரி பண்ணுனா கஷ்டம் இல்லாம உயிருக்கு ஆபத்து இல்லாம அந்த கர்ப்பத்தை நிறுத்த முடியும்னு டாக்டர்கள்லாம் யோசிச்சு பலரையும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் பண்ணணும். அதனால இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் முதல் 3 மாசத்துல வந்து அபார்ஷன் ஆன பின்னாடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் வேற எப்போன்னு 4வது மாசம் 5வது மாசம் எதான காரணத்தினால வருமா? கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பனிக்குட நீர் உடைந்த பிறகு பெண்களுக்கு கிருமி தாக்குதல் வரலாம். பனிக்குட நீர் உடைவு என்பது எந்த தருணத்தில் வேணாலும் நடக்கலாம். அது 6 மாதங்கள்ல இருக்கலாம், நிறை மாதமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பனிக்குட நீர் உடைந்த பிறகு கிருமிகள் தாக்குதல் அதிகமாக வரும். அதிக நாட்கள் அவர்கள் பிரசவிக்காமல் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் பனிக்கூடம் உடஞ்ச பிறகு அவங்க கேட்பாங்க, மேடம் நேற்றுலேருந்து வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, இன்னும் டெலிவரி ஆகலையே அப்படின்ட்டு. அப்போ எத்தனை மணி நேரம் வரைக்கும் நம்ம சேஃபாக வந்து வெயிட் பண்ணலாம்? நீங்க அது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, என்ன அறிகுறி சொல்லுவீங்க? உங்களுக்கு 32 வாரங்களுக்கு முன்னால உங்களுக்கு பனிக்குடம் நீர் உடைஞ்சிருக்கு, நீங்க வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிற வாய்ப்பு இருக்கலாம். அதற்கான தகுதியான ஊசி மருந்துகள் செலுத்தணும். அப்போ உங்களுக்கு கிருமிகள் தாக்காம இருக்கிறதுக்கான மருந்துகள் ஒரு புறமும், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நுரையீரல் வளர்ச்சி இன்மையினாலதான் அந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனால அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் வந்து 2 ஊசிகள் 24 மணி நேர இடைவெளியில பெட்னிசால் என்கிற இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் போடுவோம். அந்த ஊசிகள் போட்டு அதற்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள் உயிர் வாழ்கிற வாய்ப்புகள் அதிகம். மிக குறைவான ஊசி, ஆனால் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுகிற தன்மை அதற்கு உண்டு. அதனால அந்த 48 மணி நேரம் நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ கிருமிகள் தாக்காம இருக்கிறதுக்கான மருந்துகள் நம்ம சேர்த்து செலுத்துறப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதில்லை. அதாவது நம்ம நார்மலா வந்து குழந்தைகள் 34 வாரம் கழிச்சு டெலிவரி ஆனாக்கா பேபிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இருக்காது, ரொம்ப வந்து குறைவா தான் இருக்கும். மெயினா வந்து பேபி வந்து அது நுரையீரல் பிரச்சனை தான் இருக்கும், அது வந்து மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எப்போ வந்து பனிக்கூடம் உடஞ்சதுனாக்கா 34 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாக்குறது டாக்டரோட வேலை. ஸோ அது வந்து அது வெயிட் பண்ணும்போது அம்மாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, அப்போ அடிக்கடி இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ அந்த வெயிட்டிங் டைம்ல அம்மாவுக்கு வந்து ஏதாவது கிருமிகள் வர்றதுக்கு அறிகுறி இருந்ததுன்னா, ரத்த டெஸ்ட்ல கொஞ்சம் பிளட் கவுண்ட் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம உடனே என்ன ஆனாலும் குழந்தை இன்னும் ஒரு 10 நாள் ஆனும் நல்லா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு உடனே நம்ம வந்து டெலிவரி பண்ணாதான் நல்லது. சப்போஸ் 34 வரைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சப்போஸ் 38 வாரத்தில் இந்த மாதிரி பனிக்கூடம் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? டெலிவரிக்கான வழிமுறைகள் பார்க்கணும். இறங்கி இருக்கு, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறக்கிற வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா வழி வருவதற்காக தானாவே வழி வரும். ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு சில பெண்களுக்கு அவங்களுக்கும் கிருமிகள் தாக்காம இருப்பதற்கான மருந்துகள் செலுத்தப்படும். அதற்கு மேலேயும் வழி வரலை அப்படின்னாக்க வழி வருவதற்கான ஊசிகள் போட்டு சீக்கிரமாக பிரசவம் நம்ம செய்து விட வேண்டும். ஜென்ரலா வந்து 24 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி ஆகணும். பனிக்கூடம் உடஞ்சதுல இருந்து டெலிவரி வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஆனாக்கா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மேல ஆச்சுனாக்கா கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டாக்டர் சித்ரா சொன்னாங்க 34 வாரத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா குழந்தை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இல்லாம உயிர் பிழைக்கும் அப்படின்னு. சில சமயத்துல 28 வாரத்துல இருந்து 34 வாரம் வரைக்கும் வரும்போதுதான் டாக்டர்களுக்கு ஒரு கடினமான ஒரு முடிவு. ஏன்னா ரொம்ப 28 வாரத்துக்கு பக்கத்துல 29 வாரம் 27 வாரம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்து எல்லா வகையான மருத்துவ உதவிகள் எல்லாம் பண்ணினா கூட
அந்த குழந்தை ஒரு குறை இல்லாம எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால எப்படி முடிவெடுப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு 5-6 குழந்தை பிறந்துருது, ஒரு குழந்தை கூட தங்கலை, இதுதான் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு இருக்கும்போது ஒரு தாயுடைய உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து வர்ற மாதிரி இருந்தா கூட அதுக்கு வேணுங்கிற பாதுகாப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 வாரம் 2 வாரம் 3 வாரம் அதிகமானா கூட அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அப்படி எடுத்தாங்கன்னா கூட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த வசதிகள், அதுக்கு குழந்தைக்கான கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இல்லாம இருக்கலாம். அதனால எந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ரொம்ப குறைப்பிரசவத்துல குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைக்கு எங்க அந்த மாதிரியான வசதிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு தாயவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி தாய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயே டெலிவரி ஆகிறது தான் நல்லது. அதனால ஒரு எந்த மாதிரி முடிவு எடுக்கணுங்கிறது குழந்தையுடைய உயிருக்கும் குழந்தையுடைய நீண்ட கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய உடல்நலம் எப்படி இருக்குங்கிற அதையும் தாயுடைய உயிருக்கு எவ்வளவு ஆபத்துங்கிற ரெண்டையும் சேர்ந்து இது ஒரு தராசு மாதிரி தான். எந்த சமயத்துல எந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது முதல் தாயுடைய உயிரை காப்பாற்றணும்னு தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையோடைய உயிரை காப்பாற்ற முடியலனாலும் அந்த தாய்க்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தைக்காக பார்த்து தாயுடைய உயிரையும் நம்ம பணைய வைக்க முடியாது. அதனால இது ஒரு கடினமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால பல டாக்டருங்கள், ஒரு கர்ப்பமா பார்த்துக்கிற ஆப்ஸ்டெட்ரிஷியனும் குழந்தைகளை பார்த்துக்கிற டாக்டர் எல்லாரும் பலரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும். இங்கு பல பெண்களுக்கு சர்க்கரை நோயினால பிரச்சனைகள், கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ள பெண்களையும் பார்க்கிறோம். அப்போ 34 வாரங்களுக்கு முன்னதாக ரத்த அழுத்தம் அதிகம் உள்ள பெண்ணோ இல்லை சர்க்கரை நோய் பாதிப்பில் இருக்க பெண்ணோ பனிக்குட நீரை உடைத்து கொண்டு வருகிற பொழுது நாம் போடுகிற அந்த ஸ்டீராய்டு ஊசிகள் நமக்கு எதிர்ப்பு சத்தை கொஞ்சம் குறைக்கலாம். அப்போ வேற என்ன நீங்க அதுக்கான முன்னேற்பாடுகளோட ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் போடுவீங்களா? அந்த சூழ்நிலை எப்படி சமாளிப்பீங்க? ரத்த கொதிப்பு இருந்ததுனாக்கா அது எந்த அளவுக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா 34 வாரம் ஆனாவே போகும். அதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் அந்த பொண்ணுக்கு ஜன்னி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 34 வாரம் பிபி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா டெலிவர் பண்ணணும். சப்போஸ் சுகர் இருந்ததுனாக்கா நம்ம இந்த ஊசி போடும்போது சுகர் ரொம்ப ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் சுகர் எந்த லெவலில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போட வேண்டியதாக இருக்கும். குழந்தையும் நல்லா இருக்குது, அம்மாவும் நல்லா இருந்ததுனாக்கா இன்னும் 2-3 வாரம் வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. ஸோ அது ஒரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி இருக்குது. பிபி எவ்வளோ இருக்குது, சக்கரை எவ்வளோ இருக்குது, அது பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட் பை பேஷண்ட் தான் நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு பனிக்குடம் உடைந்து விட்ட பிறகு எல்லா தண்ணீருமே வடிஞ்சு போயிடுது, தண்ணி அளவு ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை ஒரு 28 வாரமோ இல்லை 30 வாரம் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நீங்கள் எந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணுவீங்க? அம்மாவை இந்த மாதிரி பாதுகாப்பீங்க? 28 வாரம் 29 வாரத்தில் கொஞ்சம் கூட அந்த சுற்றி இருக்கிற தண்ணி எதுவும் இருக்குல்ல, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, அந்த நீர்க்குடம் பூரா காலியாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய நுரையீரல் வளர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா அந்த நுரையீரலுக்குள்ள இந்த தண்ணி குடத்தில் இருக்கிற அந்த தண்ணி உள்ளேயும் வெளியவும் போகும்போது தான் அந்த குழந்தையுடைய நுரையீரல் வளரும். அப்போ அந்த தண்ணியே இல்லைன்னா அந்த குழந்தையுடைய நுரையீரல் வளராது. குழந்தை எடை கூறலாம், அதிகமாயிட்டு போகலாம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையால் நுரையீரல் சரியாக வேலை செய்யாததுனால குழந்தை நல்லா நார்மலாக ஒரு குறை இல்லாமல் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி. ஸோ அப்படி இருக்கும்போது 28 வாரத்தில் தண்ணியே இல்லாத ஒரு இதுக்காக ஒரு தாயுடைய உயிரை நம்ம பணயம் வைக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்.
அதனால தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு 28 வாரத்துலேயோ 27 29 வாரத்தில் தண்ணி குடம் உடஞ்சி வந்திருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கசியிற மாதிரி இருந்தால் அளவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி உள்ள தங்கலாம். அப்போ வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லை காய்ச்சல் எல்லாம் வரல, நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்தோன்னா தாய் நல்லா தான் இருக்குது, குழந்தையும் நல்லா இருக்குதுன்னா நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்கேனில் ஒன்றுமே தண்ணி இல்லைன்னா ஒரு முடிவெடுக்கிறது தான் நல்லது. தண்ணி இல்லைனாக்கா அதுக்கப்புறம் வந்து விட்டு வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மேடம் சொன்ன மாதிரி 2-3 நாள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இம்ப்ரூவ் ஆகுதான்ட்டு. பட் ஒன்றும் பண்ணாம இருந்தால் குழந்தை உள்ளே இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்லும் போது அப்படியே விட்டாக்க குழந்தை இறந்து போகும். டெலிவரி பண்ணாக்க குழந்தை அட்லீஸ்ட் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா பேபி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், நாள் வந்து கம்மியா இருக்கும், குறைப்பிரசவம். அப்படி இருக்கும் கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியாது என்ன பண்றது, நார்மல் டெலிவரி விடலாமா சிசேரியன் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு டவுட்டு, எங்களுக்கும் ஒரு டவுட்டு. நார்மல் டெலிவரி பண்ணிட்டு குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தண்ணியே கிடையாது, வலி வரும்போது அந்த குழந்தை வந்து அந்த பிரசவ வலியில தாங்குற சக்தி ரொம்ப கம்மி, பேபியோட ஹார்ட் பீட் எல்லாம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பக்கம். சிசேரியன் பண்ணி குழந்தை பொழைக்கும்னு கேரண்டி சொல்ல முடியாது. 30% 40% தான் குழந்தை பொழைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் எங்களுக்கு அந்த மாதிரி தான் டெலிவரி பண்ணி பேஷண்ட் வந்து 1.5 லட்சம் வந்து செலவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 15 நாளுக்கு வந்து குழந்தை இறந்துருச்சு. சிசேரியன் பண்ணி குழந்தை இறந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் அந்த டிசைட் குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பட் நாள் வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி குழந்தைய வந்து ஐசியூல வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கணும், 3 லட்சம் 4 லட்சம் செலவாகும், அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் இந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஐசியூல வைக்கணும். இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆகுறது பெட்டர். நம்ம ஊரில் வந்து காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் வந்து 10 லட்சம் ஐடியா இருந்தது பேபி வந்து ஐசியூல வச்சு பார்க்க முடியும். நாங்கள் நிறைய பேஷண்ட் பார்க்க 1 நாள் 2 நாள் வந்து வச்சு பார்ப்பாங்க ஐசியூல. அதுக்கப்புறம் டாக்டர் என்கிட்ட காசு கிடையாது, நாங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிட்டு போகிறது, வேற வீட்டுக்கு எடுத்து போகிறோம், அப்படி எங்களுக்கு இதுக்கு மேலே கட்ட முடியாது. அதுக்கு முதல்ல அட்லீஸ்ட் வந்து சிசேரியன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கான விட்டுருந்துருக்கலாம். சிசேரியன் பண்ணி அம்மாவுக்கு ஒரு தழும்பாகி இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாது, கட்டம் குழந்தையும் போச்சு. அதுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க தெரியும் இந்த குழந்தை வந்து பழைக்குமா நல்லா இருக்குமா. இப்போ 28 வாரத்தில் பண்ணும்போது பின்னாடி குழந்தை எப்படி இருக்கும், அது மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா, நல்ல புத்திசாலியாக இருக்குமா குழந்தை, இல்லை இது வேற எதான குறைபாடுகள் இருக்குமா, அது நல்லா தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும். பட் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளை கேட்டாலும் நமக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு 7 மாசம் ஆச்சு குழந்தை ஏதோ ஒன்று ஒரு வழியில காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் நடைமுறையில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேல நாடுகளில் எல்லாம் ஒரு குறை பிரசவமா ஆனா அந்த குழந்தை நார்மலா வளர்றதுக்கும் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சார்ட் இருக்கு. இப்போ 24 மணி நேரம் 24 வாரம் 25 வாரத்துல இருந்து 36வது வாரம் வரைக்கும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒரு குறை இல்லாம வளர்றதுக்கு எத்தனை % சான்ஸ் இருக்கு அப்படின்னும், அது குழந்தை நார்மலா இல்லைன்னா எவ்வளவு பெரிய குறைகளோட அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை ஒரு பனிக்கூடம் உடஞ்சோ இல்லை குறைப்பிரசவ வலியோடவோ வந்தா அந்த குழந்தை பிறந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதை கொடுத்துருவாங்க. அப்போ தாயே அந்த குழந்தையோட தகப்பனும் குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கஷ்டமான குழந்தை இருந்தா இதை வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு பொருளாதார வசதி இருக்குதா, பொருளாதார வசதி இருக்கிறவங்க ஒரு முடிவெடுக்கலாம், பொருளாதார வசதி இல்லாதவங்க ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குங்கும் போது அதை எடுக்காம போகலாம். அதனால நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு சார்ட்டை பண்ணணும்னா தாய்மார்களுக்கும் அது காட்டி வந்து அவங்களுக்கு குறை மாதத்தில் பனிக்குட நீர் உடைந்து விட்டதுன்னா உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மிக அருமையான பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மையங்கள் இருக்கு. இப்போ ஈரோடுல இருந்து எங்களுக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் இல்லைனாலும் நாங்கள் 28 வாரத்தில் இல்லை 30 வாரத்தில் பனிக்குட நீர் உடைஞ்ச உடனே நாங்கள் வந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கே அனுப்பிச்சிடுவோம். அவங்க கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அந்த அம்மாவை அங்கேயே வச்சுட்டு அந்த நுரையீரல் வளர்ச்சிக்காக தேவைப்படுகிற சர்ஃபாக்டன்ட் வென்டிலேட்டர் சிகிச்சை எல்லாமே செய்து ஒரு 800-900 கிராம் எடையுள்ள குழந்தைகளை கூட
ஒரு பைசா செலவில்லாம திருப்பி எங்ககிட்ட நல்ல விதமாக அனுப்புறாங்க. நம்ம அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். அதோட இப்போ முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கு. அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இந்த குழந்தைகளை இலவசமாக சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம உபயோகிக்கலாம். செலவு பற்றி அந்த தருணத்துல நம்ம ரொம்ப கவலைப்படாம இந்த 2 விஷயங்களையும் உபயோகித்தா ஒரு சில குழந்தைகள் நல்ல வகையில உயிர் பழைத்து போகும். இப்போ இது தவிர வேற எப்போது கெமிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ வந்து முதல் 3 மாசத்துல அபார்ஷன் ஆனாக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொன்னீங்க. பனி கூட உடஞ்சி இந்த மாதிரி கிருமிகள் ஏறலாம். அது தவிர டெலிவரி டைம்ல எதனா கிருமிகள் வருமா? அந்த டைம் வந்து ஆகும்போது எதனா கிருமிகள் அம்மாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த நஞ்சு வந்து தாயோட கர்ப்பப்பையில ஒட்டி இருக்கும். அந்த நஞ்சு பிரிஞ்சு வெளியே வரும்போது அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் திறந்திருக்கும். அப்போ நிறைய சமயத்துல ஒரு தாய்க்கு நிறைய கிருமிகள் சாதாரணமாவே உடம்புல இருக்கும். ஆனா அது வந்து எந்த வித நோயையும் உண்டு பண்ணாது. ஆனா இந்த மாதிரி டெலிவரி ஆன சமயத்திலயோ இல்ல தண்ணீர் குடம் முதல்ல உடைஞ்சாலோ அந்த கிருமிகள் தாயுடைய ரத்தத்துல கலந்து பெரிய இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால டெலிவரி ஆன பிறகு எல்லாரும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு காய்ச்சல் வரும், குளிர் வரும், படப்படன்னு இருக்கும். நீங்க சொன்ன அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த கர்ப்ப பையில அந்த நஞ்சு இருந்த இடத்துல கிருமிகள் பற்றி இதுல வந்துருச்சு, கிருமிகள் வந்துருச்சு, அதை வந்து கட்டாயம் நம்ம வந்து குணப்படுத்தணுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயத்துல என்ன ஆகும்னா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கும்போது பால் கட்டிக்கும். பால் கட்டும்போது அந்த மார்பகம் வந்து ரொம்ப கட்டி போய் இருக்கிறதுனாலையும் காய்ச்சல் வர மாதிரி வரலாம். அப்புறம் நம்ம ஊர்ல வந்து நிறைய தவறான சில கருத்துகள் இருக்கு. நிறைய நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் பார்த்தம்போது அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, தண்ணி நிறைய குடிச்சா வந்து சீழ் பிடிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். தண்ணி நிறைய குடிக்கணும்னா தான் பிரச்சனை வருமே தவிர தண்ணி குடிக்கிறதுனால சீழ் பிடிக்காது. அதனால தண்ணி குடிக்காம அதுவும் வெயில் காலத்துல ரொம்ப வேர்த்து எல்லாம் இருக்கும்போது ஒரு தாய் பால் வர கொடுக்கும்போது அதுலயும் தண்ணி குறையும். ஸோ தண்ணீர் ரொம்ப வறண்டு உடல் வந்து ரொம்ப வறண்டு போனாலும் காய்ச்சல் வரலாம். அதனால வரலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை குழந்தை பிறக்கும் போது அந்த சிறுநீரகமும் கொஞ்சம் அந்த குழந்தையுடைய தலை வரும்போது அதுல அடிபட்டு அதனால அதுல அந்த வழியாகவும் சிறுநீரகம் வழியாகவும் கிருமிகள் உள்ள போலாம். அதனால காய்ச்சல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்புறம் தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையல் போட்ட இடத்துல கிருமிகள் இருக்கலாம். ஏன்னா மலமும் சிறுநீர் எல்லாம் வெளியில வர்றது எல்லாமே பக்கத்துல இருக்கும் பெண்களுக்கு. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிருமி பரவுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால கொஞ்சம் காய்ச்சல் இருந்தா சும்மா இதனாலதான் காய்ச்சல் வந்துருச்சு அதனாலதான் காய்ச்சல் வந்துருது அப்படின்னு நினைக்காம, காய்ச்சல் இருந்து உடம்பு நல்லா இல்லை, உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு தாய்க்கே தெரியும் எனக்கு என்னமோ உடம்பு சுகமாவே இல்லை, என்னமோ மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தோணுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. டாக்டர்லாம் அதுக்காகத்தான் இருக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் இருக்குதா, கிருமி பற்றி இருக்குதா அப்படின்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ரத்த பரீட்சை பண்ணலாம், அந்த கிருமிகளை பத்தி அதுக்காக சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நீங்க தண்ணி குடிக்கிறத பத்தி சொன்னீங்க, இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடிச்சதுனாக்கா இந்த காய்ச்சல் இல்லாம முக்கியமா வந்து ஒரு சமயம் வந்து ரத்தம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்டல கட்டல திடீர்னு பார்த்தா பேஷண்ட் வந்து கைகால் வராம இருக்கும், இல்ல பிட்ஸ் வரும். அப்படி பார்க்கும்போது ரத்த குழல்ல வந்து ரத்த அடைப்பு இருக்கலாம், செர்பல் வீனஸ் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டிகள். அது வந்து ரொம்ப ரொம்ப காமன். டெலிவரி ஆன பின்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 42 நாள் இது வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். ஸோ எல்லாரும் வந்து கட்டாயமா தண்ணி குடிக்கும், நார்மல் டயட் சாப்பிடணும். அவங்க கிட்ட எங்க அம்மா வந்து வெறும் பிரெட்டும் கொடுக்குறாங்க, இல்ல வெறும் ரசம் சாதம் தான் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் நல்ல பாலும் நல்ல சத்துள்ளதான் சாப்பிடணும். அந்த காலத்துல தான் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல இருந்து சொன்னதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம், கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெட்ட விஷயம். வெறும் எங்க அம்மா கூட டெலிவரி ஆனப்போ வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாறணும்.
கொஞ்சம் இது நிறைய நார்மல் டயட் சாப்பிடணும், மாறணும். அதெல்லாம் நார்மலா சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். தண்ணி நிறைய குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க சொன்னீங்க இந்த ரத்தம் கட்டி ஆகும்னு சொல்லி. மேல நாடுகள்லயும் இது நடக்கும். ஆனா மேல நாடுகள்ல இந்த கட்டி வர்றது வந்து மரபு வழியா வர்ற பிரச்சனைனால வந்து ரத்தத்துல உறைஞ்சு ரத்தத்துல கட்டி வரும். ஆனா நம்ம நாட்டுல இந்தியாவுல இந்த மாதிரி கால்ல ரத்தம் கட்டி அது வந்து மூளைக்கு போலாம், இருதயத்துக்கு போலாம், இல்ல நுரையீரலுக்கு போலாம். நுரையீரலுக்கெல்லாம் போனா உடனே இறந்து போவாங்க. மூளைக்கு போனா நீங்க சொன்ன மாதிரி வாதம் எல்லாம் வரும். இது எல்லாமே நம்ம நாட்டுல அதிகமா வர்றதுக்கு காரணம் தண்ணி வறண்டு போறதுனாலதான். அதனால தண்ணி குடிச்சா சீ பிடிக்குங்கிற எண்ணத்தை மறந்து தண்ணி குடிக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் டெலிவரி ஆன பின்னாடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன மாதிரி டெலிவரி ஆனாக்க வரும்? சப்போஸ் நார்மல் டெலிவரி ஆன வருமா, வராதா? சிசேரியன் ஆனாக்க வருமா? இரண்டு அறுவை சிகிச்சையிலையுமே நார்மல் பிரசவமாக இருந்தாலும் வரலாம், அறுவை சிகிச்சையிலையும் வரலாம். ஏன்னா நார்மல் பிரசவத்தின் பொழுதும் உங்களுக்கு தலை எளிதாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தையல் போடுற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில டைமில் ஆயுதம் போட்டு குழந்தையை வெளியில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு முதல் பிரசவமாக இருந்தால் அதிக நேரம் வலியோடு அந்த பெண்கள் இருக்கிற பொழுது அந்த வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். அறுவை சிகிச்சை செய்த பிறகும் இந்த வாய்ப்புகள் இருக்குது. அறுவை சிகிச்சை செய்த பிறகு இந்த தையல் போட்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சீழ்கிருமிகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நார்மல் பிரசவம் அதனால தான் வருது அப்படிங்கிற விஷயம் இல்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகும் கிருமிகளுடைய தாக்குதல் வரலாம். அந்த கிருமிகள் சரி செய்யக்கூடிய நல்ல மருந்துகள் கிடைக்குது. அதனால நல்ல மருத்துவமனையில் ஒரு நல்ல மருத்துவருடைய கண்காணிப்பில் இருக்கிறப்ப அந்த வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இதுவே வந்து நீங்கள் சரியான நேரத்துக்கு மருத்துவரை அணுகல, அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை சரியாக பின்பற்றலை அப்படின்னாக்க அந்த வாய்ப்புகள் அதிகமாகும். இப்போ சிசேரியன் பண்ண பின்னாடி வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நார்மல் டெலிவரி சிசேரியன் தான் பெட்டர், அதோட வலி முடிஞ்சதுன்ட்டு. பட் அதை வந்து தப்பு. ஏன்னா கண்டினியூஸா சிசேரியன் பண்ணப்போ 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் கூட கஷ்டப்பட்டே இருப்பாங்க. எல்லாரும் வந்து வீட்டுக்கு போய் குளிக்கவே மாட்டாங்க பேஷண்ட்ஸ். ஏன்னா இப்படி இருக்குன்னாக்கா இல்லைங்க இதுக்குள்ள வந்து தண்ணி போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு சுத்தமா இருக்காங்க அதை பொறுத்துதான் இந்த தையலும் நல்லா இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து எல்லாரும் கிளீனா வச்சுக்கணும், அப்பதான் வந்து தையலாவது நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப குண்டா இருக்கிற பேஷண்ட்ஸ், உடம்பு ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த தையல் வந்து சீ மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரத்த சோகை இருந்தாலும் சீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஆர் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ், அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கொஞ்சம் உடனே வந்து வீட்டுக்கு போனா கூட 1 வாரம் 10 நாள் வந்து திருப்பி வந்து டாக்டர் பார்க்கணும். புண்டெல்லாம் நல்லா இருக்குதா, சீ பிடிச்சிருக்குதா, என்ன எதுன்னு பார்க்கணும். அது தையல் வந்து சிவப்பாச்சுனா ஒரு தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா உடனே டாக்டர் வந்து அணுகு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம மேடம் சொன்ன மாதிரி காய்ச்சல் எதனா வந்துச்சு, சொன்ன மாதிரி வித்தியாசமா இருக்குது, உடம்பு ஒரு மாதிரி சூடா இருக்குது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா உடனே வரணும். அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் உள்ளே கட்டிருக்கும், வெளியே வராது, அது வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் அந்த மாதிரி தான் வித்தியாசமா இருந்தால் உடனே வந்து பார்த்துக்கிறது நல்லது. நம்ம இப்போ வந்து கர்ப்பப்பையில தண்ணி குடம் உடையிறதுனால அதனாலலாம் இன்ஃபெக்ஷனை பற்றி பேசணும். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்கே வந்து நிறைய டெங்கு காய்ச்சல் வருது, மலேரியா வருது, பன்றிக்காய்ச்சல் வருது. அப்படிலாம் வந்தால் நீங்கள் எப்படி? டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் மேடம். இப்போ டெங்குல வந்து நார்மலாக வந்து டெங்கு வந்துச்சுன்னாக்கா ஃபீவர் வரும். பட் அது முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா அந்த பிளேட்லெட்ஸ், அந்த ரத்தம் வருவதற்கு உண்டான அணுக்கள் அது வந்து ரொம்ப வந்து குறையலாம். நார்மலாக வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கணும், 3-4 லட்சம் வரைக்கும் இருக்கும். பட் அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்குது. 50,000 கீழே போச்சுன்னாக்கா பேஷண்ட்டுக்கு எங்கே வேணால் ப்ளீடிங் ஆகலாம். அட்மிஷன் பண்ணணும், நிறைய தண்ணி கொடுக்கணும், ட்ரிப்பு போட வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி இந்த வந்து பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ரத்த அணுக்கள் ரொம்ப வந்து ஒரு 20,000 10,000 அந்த மாதிரி ஆச்சுன்னா உள்ள வந்து எங்க வேணா வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சமயம் நஞ்சு பிரியலாம், இல்லை குழந்தைக்கு மண்டல வந்து ரத்த கசியலாம். ஸோ அது அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து பிளேட்லெட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப கம்மியாச்சுனாக்கா அதுக்கு உண்டான அந்த பிளேட்லெட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ட்டு அது வந்து பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். அதனால அம்மாவோட உயிருக்கு ஜென்ரலா ஒன்றும் ஆகுறது இல்லை. நம்ம கண்ட்ரீஸை வந்து செக் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகுறது இல்லை. பட் கட்டாயமாக வந்து வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா என்ன காய்ச்சல் 2 நாள் மேலே காய்ச்சல் வந்துச்சுனாக்கா கட்டாயமாக வந்து நம்ம அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தான் வரணும். ஏன்னா நிறைய விதமான காய்ச்சல் இருக்குது. வைரஸ் ஃபீவர் இருந்தால் கூட இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகலாம். டெங்கு இல்லாமலே சும்மா ஆர்டினரி வைரஸ் காய்ச்சல் வந்துச்சு கூட இந்த இது கம்மியாகலாம். அது அவங்க வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க வராமல்.
ஸோ தயவுசெய்து வந்து 2 நாளுக்கு மேலே காய்ச்சல் வந்து சரியாகலை, டாக்டர்கிட்ட போய் கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா நிறைய விதமான காய்ச்சல் இருக்குது. அதே மாதிரி ஒரு சமயம் வந்து இருமல்ன்ட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப முத்திருப்பிறன்னு வருவாங்க. அப்போ வந்து ஐசியூவில் சேர வேண்டியதாக இருக்கும். அம்மாவோட லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ வந்து நார்மலாக வந்து மூச்சு கூட கஷ்டமாக இருக்கும். ஒரு சமயம் வென்டிலேட்டர் தேவைப்படும். அந்த மாதிரி 1-2 கேஸ் வந்து இறந்து கூட போயிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா அந்த பன்றி காய்ச்சல் வந்த டைமில் வந்து அந்த மாதிரி 2-3 பேஷண்ட்ஸ் இருமல்னு வீட்டிலே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து மூச்சு வாங்க முடியல. அப்படி வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி 1 or 2 பேஷண்ட்ஸ் ஹவ் டைடு. ஸோ அவங்க வந்து என்ன காரணத்தினால பேர் வந்துச்சுனாலும் வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே வந்து ஹாஸ்பிட்டல் வரதான் நல்லது. பன்றி காய்ச்சல்லாம் வருதுன்னா ஆரம்பத்திலேயே சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வாய்வழியா எடுக்கிற மருந்து ஒரு 5 நாள் எடுத்தாலே சரியா போயிடும். அதனால வரதான் வந்தாதான் ஒன்றும் பண்ண முடியாது, உடனே மருத்துவர்கிட்ட வரணும். அதான் முக்கியம். டெங்கு காய்ச்சல் கர்ப்பிணி பெண்களுக்கு வரப்பொழுது எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. தட்டணுக்கள் 10,000 இருந்தால் கூட நாங்கள் தட்டணுக்கள் செலுத்தி அந்த கர்ப்பிணி பெண் ஒரு 5 நாட்களில் ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் பிரசவ வலியோடு வருகிற பெண்கள் 50,000க்கு கீழே தட்டணுக்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப தான் மிகப்பெரிய டெலிவரி செய்யக்கூடிய டாக்டர் பேஷண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால அந்த பிரசவ வலி இருக்கு, தட்டணுக்கள் குறைவு அப்படின்னா உங்களை பாதுகாக்கக்கூடிய ஹையர் சென்டர்ஸில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் மருத்துவனுடைய பரிந்துரையில் நீங்கள் அங்கே போகிறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தட்டணுக்கள் குறையுது, 20,000க்கு கீழே குறையுதுங்கிறப்பவே நிறைய பேருக்கு தெரியும் வயிறில் நீர் கோர்த்துடும், வயிறு நல்லா உப்பிக்கும், ஈரல் இருக்கிற இடத்துல எல்லாம் பயங்கரமான வலி வரும். அதில் ஒரு சிலருக்கு காமாலையும் சேர்ந்து வரலாம். அப்போ அந்த சூழ்நிலைகளில் அம்மாவையும் குழந்தையும் பாதுகாக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு தேவையாக இருக்கு. நிறைய ரத்தம் எல்லாம் தேவைப்படும். அதனால வந்து டெலிவரி ஆகும்போது எக்கச்சக்கமாக ப்ளீடிங் ஆகலாம். அதனால மேடம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போடுறது தான் பெட்டர். அங்கே சின்ன ஹாஸ்பிட்டல், ஏன்னா ஒரு சமயம் வந்து 10-20 பாட்டில் ரத்தம், 30-40 பாட்டில் ரத்தம் எல்லாம் கூட ஏற்றிருக்கோம். அதனால அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிற நல்ல பிளட் பேங்க் இருக்கிற இடத்துக்கு போகணும். நம்ம இப்போ ஒரு 3/4 மணி நேரமா இதை பத்தி பேசுறோம். ஆனா அதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தாய்க்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு கிருமிகள் தாக்கினா ஆபத்து ரொம்ப அதிகம். அதனால எந்த சிறு அறிகுறிகள் இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். டாக்டர் கிட்ட வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, பயந்துக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்கன்னா சரிதான். ஆனா அதுல சீரியஸான ப்ராப்ளம் இருக்குதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்.